பல பேர் நீங்கள் எந்த கட்சிக்காரனும் கலைஞர் திட்டமாட்டேன் நான் பார்த்துருக்கேன். நானே உணர்ந்துருக்கேன்ல, தலைவர்னு அவ்வளோ ஒரு இது தலைவர் தலைவர் இந்த திமுகவில் இவரை திட்டுறதெல்லாம் நான் பார்த்தேன். இவர் மேலே கோவப்பட்டதெல்லாம் நான் பார்த்தேன். ஏன் போய் சேர்றாங்க எல்லாம் தாவைகளை அப்படியே விஜய் தலைமை கொள்கை குன்று பின்னாடி திமுக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. இந்த நேரத்தில் தாவேகா ஓகே ஏன்னா அவங்க விசில் சின்னம் விஜயை வச்சு ஓட்டுக்குள்ளும் இப்போ காசு கொடுக்குற கலாச்சாரமே மாறுமா என்னமான்னு தெரியாது. ஏன்னா அந்த இதை உடச்சிருக்காப்புல தடவை. இது இப்படியே போகல இல்லை மாறிட்டாங்க திராவிட கட்சிகள் மாதிரி மாறுறாங்கன்னா எப்படி மாறுவாங்கன்னா இந்த ஈசல் கூட்டத்தை உள்ள விட்டா அது என்ன பண்ணும் கற்றுக் கொடுக்கும். அதால் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ தாவேகாவுடைய அடிப்படை தன்மை போயிடும். எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலையுடைய வேகம் இருக்குல்ல, அது உதயநிதி ஸ்டாலின் இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க சோஃபா மாடல் அரசுன்னு பயங்கரமாக அப்படின்னு. இன்னும் சோஃபா மாடல் அரசுன்னா பயங்கரமான விமர்சனமா? இதை தாங்க ஜனங்க வெறுக்கிறாங்க. அப்படியே பேசிட்டு இருங்க விளங்க மாட்டீங்கன்னு தான் சொல்கிறாங்க. தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி இதெல்லாம் ஜெயிக்காதுங்க. ஜனங்க ரொம்ப இதாக மாறிட்டாங்க. ஜனங்களுக்கு தேவை நேரடி விமர்சனம். நீங்கள் இந்த படத்தில் ஒரு ட்ரெயினில் சந்தானம் ஒரு 4-5 பேர் போவாங்க, மாப்பிள்ள நம்மள கலாய்கிறாண்டான், அந்த மாதிரி விமர்சனம் இன்னைக்கு தேவையே இல்லை. இவர் இப்போ திருந்தல. செஸ் விளையாடின அந்த பையன் அவன் பேசும்போது செஸ் போர்டு நான் தான் எடுத்துட்டு வந்தேன்ற அதை கிளிப்பை கட் பண்ணி போட்டு அதை ஒரு செய்தி ஆக்கியிருக்காங்க. ஒரு கடந்த ஆட்சியினுடைய ஒரு முதல்வர் அவங்களோட செஸ் விளையாடுறாரு, தோக்குறாரு. அவங்களோட விளையாண்ட ஜெயிக்க முடியாது தெரியும். இப்போ ஜாலியாக விளையாடுறாரு. அதில் என்ன இருக்குது நான் கேட்குறேன். அமைச்சர் டான்ஸ் ஆடினா என்ன இப்போ நீங்கள் குறும்பர் இதில் போய் ஆடலையா? தப்பா ஸ்டெப்பு போட்டு இந்த ஜென்சி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஜென்சி தான் சொல்லிட்டேன்ல அவ்வளோ நேரம். அந்த மாதிரியான வியூகங்கள்லாம் செல்ஃப் எடுக்காதுங்க. இப்போவும் அவங்கள்ட்ட ஜென்சியா இருக்காங்க. ஜென்சின்னு அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அது ஜென்சின்றாங்க. இதுக்கு 5 வருஷத்துல என்னைக்காவது இந்த மாதிரி கூட்டம் அறிவாலயத்தில் கூட்டம் நடத்திருக்காங்களா? இந்த அரசு கேபிள்லேருந்து பிடுங்கி வேற இடத்துக்கு போடுறது அதெல்லாம் சரி நம்புவோம். டெக்னிக்கல் ஃபால்ட்னு நம்புவோம். இனிமேல் நடக்காமல் இருக்கட்டும். நாங்கள் நினச்சிருந்தா கலைஞர் டிவி சன் டிவி எடுத்துக்க மாட்டோமா அப்படின்னு அவங்க தான் எங்களை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான வாதம் வர வைக்கிறாங்க. ஆனால் கலைஞர் டிவியும் சன் டிவியும் எத்தனை பேர் பார்க்குறான்? சன் டிவி ராஜாக்கா இருந்த காலத்தில் எல்லாரும் சன் டிவியை பார்ப்பாங்க. அனைத்து அலுவலர்களுக்கும் இருக்கும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு பலர் வந்துட்டாங்க. சன் நியூஸ்ன்றது இன்னைக்கு திமுக சேனல் இன்னொரு கலைஞர் டிவியாக மாறி போச்சு. பல விஷயங்கள் பொய் தகவல். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ரிவ்யூ மீட்டிங் பண்றாங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு கருத்து கணிப்பு. அதை தான் சொல்ல வரேன். கருத்து கணிப்பு நீங்க எங்க ஆரம்பிக்கணும்? இருட்டில் வெளிச்சத்தில் தர்றாங்கன்னு ஏன் சொல்றேன்னா, பிரச்சனை எங்க? முதல்ல சொன்னது தலைவர் ஸ்டாலின். 2வது எங்க? குடும்ப ஆதிக்கம். 3வது எங்க? அமைச்சர்கள், அமைச்சருடைய வாரிசுகள். 4வது என்ன? அமைச்சர்கள், கட்சிக்காரர், மாவட்ட செயலாளர்கள். கீழே இருக்கிற நிர்வாகி இருக்காங்களா, வட்டம், பகுதி, ஒன்றியம், ஒருத்தரை கூட மதிச்சது கிடையாது. முன்ன திமுகவில் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு சம்பாத்தியம் இருக்கும். எல்லாம் நல்லா இருப்பான். ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு போவான், இங்கே கூப்பிட்டு போவான். அவன் நான் பேசுகிறேம்மா மாமா கூப்பிட்டு போய் அமைச்சரை பார்ப்பான். என்னையா இந்த மாதிரி இது சரி இப்போ பண்ணிவிட்றேன். கட்சிக்காரன்ல பண்ணால் அவனுக்கு ஏதோ அந்த பதில் நுழைஞ்சவன் கொடுப்பான். இப்படி தான் ஓடும். அவன் கட்சி வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அவனுக்கு ஒரு இது இருக்கும். நம்ம கட்சியிலான்ற கோவம் இருக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னா அடிக்க வந்துடுவான். அந்த அளவுக்கு இருப்பான். இது எங்ககிட்ட இருக்குன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் திமுகவில் மட்டும்தான் இருக்கும் அந்த உணர்வு. அப்புறம் எம்ஜிஆர் இது வந்த அப்புறம் அவங்கள்ட்டையும் இருந்தது. இது என்னன்னா கீழேருந்து மேலே இருக்கும். இது இந்த 5 வருஷத்தில் நீங்கள் எதுவுமே கிடையாது. நான் பேசின பல வட்ட செயலாளர் நொந்துட்டான். அதுக்கு தாண்டி யாரோ மிரட்டுறாங்க சார். யார்? பெண்ணுன்றாங்க சார், ஐபேக்குன்றாங்க சார், அதை செய்யுன்றாங்க சார், இதை செய்யுன்றாங்க சார், கையில் லேப்டாப் எடுத்துக்கோன்றாங்க சார், அங்கே போய் ஃபோட்டோ எடுன்றாங்க சார், இதை அனுப்புன்றாங்க சார். சார் எனக்கு ஒன்றுமே தெரில சார். நான் ஒரு பையனை கூட வச்சுக்கிட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு மாதம் கொடுத்துக்கின்னு அவனை வேலை செய்யணும். நான் கட்சியில் இருக்கேன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் இருக்கிறனா எனக்கு தெரில சார். சார் பல பேர் நீங்கள் எந்த கட்சிக்காரனும் கலைஞர் திட்டமாட்டான். நான் பார்த்துருக்கேன். நானே உணர்ந்துருக்கேன்ல, தலைவர்னா அவ்வளோ ஒரு இது இருக்கும். தலைவர். ஆனால் இந்த திமுகவில் இவரை திட்டுறதெல்லாம் நான் பார்த்தேன். இவர் மேலே கோவப்பட்டதெல்லாம் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த உணர்வு போயிடுச்சு. அதுக்கு 2 காரணம். ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியல்னா பணம் பண்ணுறது மட்டும்தான்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ ஏன் போய் சேர்றாங்க எல்லாரும்?
தாவேகல அப்படியே விஜய் தலைமை கொள்கை குன்று பின்னாடி போகணும். திமுக கூட சேர்ந்துட்டு இருக்காங்க. திமுகவில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. திமுக அங்கே இன்னொன்று அங்கே ஹவுஸ்ஃபுல்லு தாவேகல. ஆமாம், அங்கே வந்து எப்படின்னா டோக்கனு தெரிஞ்சவங்க மூலமாக டிக்கெட் வாங்கிட்டு போகணும், இல்லாட்டி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகணும், அந்த மாதிரி தட்கல் கிட்கல் அந்த மாதிரி. இது அப்படி இல்லை, இந்த ட்ரெயின் காலியாக தான் நிற்கிது, வேணா ஏறிக்கலாம் போய். அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கிட்டு பண்ணணும், இல்லாட்டி டிடிஆரை கரெக்ட் பண்ணி எங்கேயாவது ஓரமாக பாத்ரூம் பக்கம் உட்காந்துக்கிறேன் அந்த மாதிரி இப்படி அப்படி தான் போயின்னு இருக்காங்க. இல்லாட்டி இங்கெல்லாம் வந்து என்னென்னா நீ வாங்க, இப்போ அவர் என்ன பெஞ்சமின் அங்கே ட்ரை பண்ணார், கிடைக்கல, இங்கே வந்துட்டார். இப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் ஆளுகின்ற கட்சிக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்கும், அதை நோக்கி அப்படியே படம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதாக போக அதுலேருந்து அப்படியே அந்த ஈசல் கூட்டம் மாதிரி இப்படி ஓடிடும். இந்த சைடு எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே ஓடிடும். இதை தாவேகா உணர்ந்துக்கணும். உணரலைன்னா தாவேகாவுடைய அடிப்படை தன்மை ஒன்று இருக்குல்ல, அது கண்டமாயிடும். தாவேகாவுடைய அடிப்படை தன்மை என்ன? விஜய் புதுசவங்க மக்கள் இயக்க மக்கள் பணி செய்கிறவங்க இப்போ பதவிக்கு வராங்க, சம்பாதிக்கக்கூடாதுன்னு மைண்ட்லேயே இருக்கிறான்னா அப்படியே கொஞ்சம் போவோம். இல்லை பயந்து பயந்து அங்கே என்ன இந்த எல்லாரையும் சொல்கிறேன், போலீஸ் இதில் நாங்களாம் வண்டி ஓட்டும் போது மடக்குவாங்க. நமக்கு கேஸ் வாங்கினா 100 ரூபா, சம்பாத்தியமே 14 மணி நேரம் உழைச்சாலும் 100 ரூபா தான். அப்போ 50 ரூபா ஃபைனு. 50 ரூபா நமக்கு தான் இருக்குமா, வண்டியை தள்ளி போய் நிறுத்துவோம். அவன் வருவாப்புல கான்ஸ்டபிள், என்னையா சார் ஒரு 10 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவாப்புல, கிளம்பு போ. நமக்கு 40 ரூபா லாபம். இந்த மைண்ட் செட் தானே இருக்கும். அங்கே போனால் 50 ரூபா எழுதி சார்ஜென்ட் ஒத்துக்க மாட்டார். இதில் சில பேர் என்ன 10 ரூபா கொடுக்குற, 30 ரூபா கொடு சார், என்ன சார் 10 ரூபா கொடு, இல்லை ஐயா இது சார் தரேன், 20 ரூபா லாபம், அவருக்கு 30 ரூபா. இதில் 10 ரூபா வாங்குற நல்லவரா, 30 ரூபா வாங்குற நல்லவரா? 10 ரூபா வாங்குற நல்லவர். சில பேர் எதுவுமே பண்ணாமல் இழுத்து கொண்டு போய் விட்டுருவான். அந்த மாதிரி தான் இந்த லாபம் நஷ்டம் இந்த மாதிரி விவகாரங்களில் நீங்கள் எது லாபம் எது நஷ்டம்னு பார்த்து இன்னைக்கு அந்த இப்போ திமுக இது எடுத்துருக்குங்க, அந்த இவன் கமிஷன் அந்த டெண்டருக்கு ஐயா இது நீ என்ன சம்பாதி எனக்கு தெரியும், இதுதான் அப்படின்னா பா இல்லாட்டி போ, அவன் ரெடியாகிறான். இங்கே புதுசு அப்படியா இவ்வளோவா 10% அப்படின்னு. இங்கே 10%னா 10%, 10%, என்னது 10%? வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி தான் 10 ரூபா வாங்குற போலீஸு 30 ரூபா வாங்குற போலீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்போ இதில் இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் வாங்கக்கூடாது, அமைச்சர்களை கண்காணிக்கிற வேலைலாம் நடக்குது. அமைச்சர் அலுவலகத்துக்கு யார் வராங்க போகிறாங்கன்னு. அதனால் 6 மாதம், அதனால சொல்கிறேன் 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. இந்த நேரத்தில் தாவேகா ஓகே, ஏன்னா அவங்க விசில் சின்னம் விஜய் வச்சு ஓட்டு விழும். இப்போ ஓட்டு காசு கொடுக்குற கலாச்சாரமே மாறுமா என்னமான்னு தெரியாது, ஏன்னா அந்த இதை உடச்சிருக்காப்புல இந்த தடவை. இது இப்படியே போகல, இல்லை மாறிட்டாங்க, திராவிட கட்சிகள் மாறுறாங்கன்னா எப்படி மாறுவாங்கன்னா, இந்த ஈசல் கூட்டத்தை உள்ளே விட்டா அது என்ன பண்ணும், கற்றுக் கொடுக்கும், அதால் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ தாவேகாவுடைய அடிப்படை தன்மை போயிடும். இது ரொம்ப முக்கியம். இது பார்த்து தான் பண்ணணும். பண்ணலன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 10ஓட 11 அத்தோட இது. கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சுங்கிற மிஸ்டேக் எல்லாம் அவர் சரி செஞ்சுக்கிட்டா இன்னும் அடுத்து ஒரு 10 வருஷம். இவர்கிட்ட நான் இப்போ ட்ராக் மாறிட்டேன். இவர்கள் வந்து கீழே இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அவன் என்ன சொல்லுவான், சார் மாவட்டம் சரியில்லை சார், வட்டம் சரியில்லை சார், எங்கள் ஒன்றியம் சரியில்லை சார்னு சொல்லுவான். ஆனால் பிரச்சனை எங்கே, அவங்கெல்லாம் அதே பாணியில் உழைக்க தயாராக இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. மேலே தான் பிரச்சனை, அதிகார மையங்கள். யாரோ அதிகார மையம், பணம் படைத்தவங்களாம் மாவட்ட செயலாளர், கட்சி பற்றி தெரியாதவங்களாம் மாவட்ட செயலாளர். எனக்கு சிற்றரசுன்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவர் கொண்டு வரும்போது தான் அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியும் திமுகவில். இங்கே இதுக்கு அண்ணா நகர் அது வேட்பாளர்கள் சொல்லுங்க, மாவட்ட செயலாளர் கொண்டு வரும்போது. இப்போ திமுகவில் மாவட்ட செயலாளர்னா தெரியும், இவர் மாவட்ட செயலாளர் இல்லை, அடுத்து இவர் வரப்போ மாசுலாம் பகுதி செயலாளராக இருந்தார். அப்படி இருக்கும்போதே அவர் தெரியும். கிட்டு போனோன்னா சம்பத்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மதிமுக போயிட்டார், அதனால மாசு வராரு அப்படியே. அப்போ இவருக்கு அப்புறம் இது இங்கே இவருன்னு தெரியும். ஆனால் திடீர்னு பார்த்தா வராங்க. எப்படி வராங்க, வேலு எப்படி வராருன்னு தெரில. அங்கே ஏற்கனவே பகுதி செயலாளர் இருந்தாலும் மாவட்டத்துக்கு வர வேண்டியவர் ரஜினி இதுக்கு போயிட்டார். அவன் நேரத்தை பாருங்க, ரஜினி கூட்டம் வந்து ரஜினி கைட்டு விட்டு போயிட்டார். இப்போ இவர் அந்தரில் போயிட்டார். அப்போ அதில் தான் வேலு வராரு. இந்த மாதிரி புதுசாக யாருன்னு தெரியாமல் என்னன்னு தெரியாமல் கட்சி எல்லாத்துக்கும் மேலே கட்சியுடைய ஒர்க் பண்ணி அந்த கட்சி ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அது இல்லாத ஆட்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு கட்சியை வந்து ஒரு தொண்டனுக்கும் இந்த கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கும் கட்சிக்குமே பெரிய கேப். அப்புறம் மக்கள் பிரச்சனை,
ஏகப்பட்ட பிரச்சனை. ஏதாவது தெரியுமா மன்னருக்கு அப்படின்னா தெரியாது. மன்னரை சுற்றி ஒரு இரும்பு வளையம். இதெல்லாம் தான் சரி பண்ணணும். இப்போவும் உட்காந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கட்சிக்குள்ள எவ்வளோ நாள் ஆச்சு தேர்தல் முடிஞ்சு பதவி ஏற்றெல்லாம், இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல யார் மேலேயும். தான் தோற்பதற்கு காரணமானவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. இதுக்கப்புறம் கருத்துலாம் கேட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு பயப்படுறாங்க. பல விஷயங்கள் பயப்படுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலையுடைய வேகம் இருக்குல்ல, அது உதயநிதி ஸ்டாலின் இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க சோஃபா மாடல் அரசுன்னு பயங்கரமாக அப்படின்னு. இன்னும் சோஃபா மாடல் அரசுன்னா பயங்கரமான விமர்சனமா? இதை தாங்க ஜனங்க வெறுக்கிறாங்க. இப்படியே பேசிகிட்டு இருங்க, விளங்க மாட்டீங்கன்னு தான் சொல்கிறாங்க. தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி இதெல்லாம் ஜெயிக்காதுங்க. ஜனங்க வந்து ரொம்ப இதாக மாறிட்டாங்க. ஜனங்களுக்கு தேவை நேரடி விமர்சனம். நீங்கள் இந்த படத்தில் ஒரு ட்ரெயினில் சந்தானம் ஒரு 4-5 பேர் போவாங்க, மாப்பிள்ள நம்மளை இவன் கலாய்கிறான்டான், அந்த மாதிரி விமர்சனம் இன்றைக்கி தேவையே இல்லை. இவர் இப்போவும் திருந்தலை. முந்தா நாள் கூட ஒரு இது கொடுக்குறாரு, அதில் இதே மாதிரி தான். என்னன்னா ஒரு 25 வயசு 30 வயசு பசங்களை வச்சுட்டு ஏதாவது எழுதி அவன் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதி அதை அறிக்கையாக வெளியிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கிடையாது. ஏன் கலைஞர் ஜெயிச்சார்? கலைஞர் கடிதம் அந்த மாதிரி இருக்கும், அதை படிப்பான், படிச்சுட்டு விவாதம் பண்ணுவான். அவர் எல்லாத்தையும் எழுதுவார் கடிதத்தில். வார் ஈரான் அமெரிக்கா வார்னா உடன்பிறப்பே, இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலையை பார்த்தியா, திடீர்னு போருன்றாரு, தங்கம் விலை எகிறுகிறது, திடீர்னு சமாதானம் என்கிறார், தங்கம் விலை குறைகிறது, இப்படிலாம் எழுதுவார். அதை படிச்சுட்டு தலைவனு பார்த்து அவ்வளோ நாலேஜ் சொல்லிட்டு அவன் பேசுவான். வெறுமனே இது மட்டும் எழுத மாட்டார், எல்லா விஷயங்களையும் தொடுவார் அவர். அது ஒரு பிரச்சனைனா கச்சைத்தீவு பிரச்சனை, ஜெயலலிதா ஓட விட்டாங்க, துரைமுருகனை ஓடிப்பிட்டார் வெளியே. அவங்க பேசின பேச்சு இன்னும் இருக்குது. பேரவை தலைவர் அவர்களே, இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் மார்ஷல்கள் யாரும் தேவையில்லை, கச்சத்தீவும் டாஸ்மாக் பற்றி பேசினாலே போதும் ஓடி விடுவார்கள் அப்படின்னு பேசினது இன்னைக்கு இருக்குது. ஏன் சப்ஜெக்ட் இவங்கள்ட்ட யார்ட்டையுமே கிடையாது, துரைமுருகன்ட்டே கிடையாது. ஏன்னா இது மாதிரி பேசுறது தான். நீங்கள் ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் தப்புங்க, இது சரியில்லைங்க அப்படின்னு எடப்பாடி பேசுனதா இவர் பாடி விஷயம் பண்ணி காமிச்சார், ஞாபகம் இருக்கா? இதுதான் இவர்கள் நாலேஜ். கலைஞர் என்னைக்கா பண்ணியிருப்பாரா? கச்சத்தீவு பிரச்சனை பற்றி கலைஞர் மறுநாள் அறிக்கை விடுறாரு, என்ன நடந்துச்சுன்னு அறிக்கை விடுறாரு. ஏன் உங்களால் பண்ண முடியல? ஏன்னா அதில் நீங்கள் தேடலை. கலைஞர் வந்து தான் சட்டசபையில் ஜெயலலிதா எதிராக பேசணுமா? பொன்முடி மட்டும் எஞ்சாவின்னாரு உக்காருங்கன்ட்டாங்க, பேச முடியல, வெளிநடை பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு கலைஞர் எழுதி காலையில் முரசொலியில் வருது, பல பேப்பர்களில் அறிக்கையாக வருது, கச்சத்தீவு பிரச்சனை யார் காரணம். அப்போ உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். கச்சத்தீவு பிரச்சனைக்கு காரணமே சர்வதேச பிரச்சனை. இந்திரா காந்தி தேவையில்லாம இன்னும் தெரியுமா, கச்சத்தீவு பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சொந்தம், இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கே வச்சிங்கன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தான் அவர் எழுதுறாரு. ஏன் இதை படிக்க மாட்டீங்களா? அரசியலில் தானே இருக்கீங்க. ஓட விட்டாங்களா இல்லையா ஜெயலலிதா? அதனால தான் சொல்கிறேன், நாலேஜ் அண்ணாமலைகிட்ட இருக்குது. நாளைக்கு நாலேஜ் இப்பெல்லாம் அடிப்பார். நீ உட்காந்துட்டு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ சோபா மாடல் அரசுன்னா அவங்க 4 பேர் கைத்தட்டி சிரிச்சுட்டு இருப்பான், அவ்வளோதான். ஆனால் பொதுமக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அரசியலுக்கு தேவை டேட்டாஸ். ஏன் ஒரு டிடிவி பேச முடியும், ஏன் ஒரு அன்புமணி பேச முடியும்? டேட்டாஸ். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே மேகதாட்டு பிரச்சனையில், என்ன மேகதாட்டு பிரச்சனை? ஒரு செங்கலை கூட ஒன்றும் பண்ண முடியாது மேகதாட்டு பிரச்சனை இல்லை. மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும், 2 சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கணும், வனத்துறை அனுமதி கமிஷன் கொடுக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டது யார்? இவங்களா? போன திமுக கவர்மெண்ட்டு இம்மெச்சூர் பெட்டிஷன் சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. என்னென்னா இந்த பிரச்சனையே வரதுக்கு முன்னாடி நீ ஏன் வந்து மனு போடுறது தொத்தி விட்டாங்க. மறுபடியும் இன்னொரு சீராய்வு மனு போடுறாங்க. சீராய்வு மனு அவங்கள்ட்ட தான் போவோம், நாங்கள் தான் சொன்னோம். அப்புறம் என்ன மறுபடியும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதை வந்து மேகதாட்டு பிரச்சனை தமிழ்நாடு மனு தள்ளுபடினா என்ன தள்ளுபடி? எதில் தள்ளுபடி? யோசிக்கணுமா, பேசணும், படிக்கணுமா வேணாவா? இன்னொன்று, திமுக பண்ணுற பெரிய தப்பு, அவர்கள் அதை சரின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பொய்யான டேட்டாஸ் எடுத்து போட்டு அடிக்கிறது, இவங்க மோசம் அதுன்னு. அதெல்லாம் வந்து இன்றைக்கி அவன் விர்ச்சுவல் வாரிஸ் இருக்கான், ரெடியாக எடுத்து திருப்பி அடிக்க. பொய் பரவுது. ஆனால் 2-3 நாள் பொறுத்து ஜனங்க தெரிஞ்சுக்கும் போது அட அப்படியா என்னடா அவனுன்ற மாதிரி. ஆமாம், இந்த செஸ் விளையாடின அந்த பையன் அவன் இப்போ அந்த பேசும்போது இந்த செஸ் போர்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன்ற அதை கிளிப்பை கட் பண்ணி போட்டு அதை ஒரு செய்தி ஆக்கியிருக்காங்க. ஒரு கடந்த ஆட்சியினுடைய ஒரு முதல்வர் அவங்க கூட செஸ் விளையாடுறாரு, தோக்குறாரு. அவங்க கூட விளாண்டா ஜெயிக்க முடியாது தெரியும், இப்போ ஜாலியாக விளையாடுறாரு. அதில் என்ன இருக்குது? நான் கேட்குறேன், அமைச்சர் டான்ஸ் ஆடினா இப்போ நீங்கள் குறும்பர் இதில் போய் ஆடலையா? தப்பாக ஸ்டெப்பு போட்டு நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க. அதுதான் ரொம்ப மோசம். மக்களுடைய கோபத்துக்கு காரணம் அதுதான். 60 வயதுக்காரங்க அப்படி ஆடுவாங்க, அதுவும் குரூப் டான்ஸு. நீங்கள் பல நாள் ரிஹர்சல் எடுத்தால் தான் அப்படி ஆட முடியும்.
ஆடிட்டு அவங்க அப்படியே பிரிவாங்க. அப்புறம் 45 வயது பேர் இளம் பெண்கள் ஆடுவாங்க, அப்படியே பிரிவாங்க. அப்புறம் 20 வயது இளம் பெண்கள் ஆடுவார்கள். அதை அவர் இது பண்ணி சிரிப்பார். அது மீம்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இவர் கை தட்டி ரசிப்பார். நாட்டில் என்ன நடக்குது, நீங்கள் உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் மக்கள் யோசிப்பாங்க. கூடிய வரைக்கும் சரி இவ்வளோ பேசுகிறாங்களே, டான்ஸ் ஆடினாங்க அது பண்ணாங்கன்னு, கார் ரேஸ் ஷூட்டிங்கில் அது என்னது, யாருடைய விருப்பம்? ஜனங்க வந்து கேட்டாங்களா? இல்லை அது ஒரு ஸ்போர்ட்ஸா? இல்லை அதனால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடு வரப்போதா? இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே முடிவெடுத்து அந்த இது கார் ரேஸ் நடத்தணும்னு முடிவெடுத்துச்சா? ஒரு தனி மனிதனுடைய முடிவு தானே அது. எல்லாம் வெறுப்போட தானே பார்த்துட்டு போனாங்க. நீங்கள் அன்றைக்கி என்ன நினச்சிருப்பீங்க, ஜனங்க அமைதியாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டே அப்படியே பார்வை பார்த்துட்டு அப்படியே போகிறாங்கன்னா ஜனங்க அப்படியே ஏற்றுக்கிறாங்கன்னு நினச்சிங்களா? ஏற்றுக்க மாட்டான். உள்ளுக்குள்ளே கோவத்தோடு போவான். அந்த கோவத்தை தான் தேர்தலில் காப்பான். ஆடவே கூடாதுங்க. நீங்கள் கரெக்டாக போனீங்கனாலும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் அவ்வளோ பெரிய அமெரிக்க அதிபர் மாதிரி 8 காரு கருப்பு கலரில் இப்படி வந்தீங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் போகும்போது சென்னையில் எவ்வளோ பிரச்சனை. ஏற்கனவே சென்னை டிராஃபிக் இது. நீங்கள் என்னமோ உங்களை என்ன யாராவது நான் எதாவது பண்ணவா போகிறாங்க? இன்றைக்கி போகிறீங்களா? எப்படி போகிறீங்க? அவர் விஜய் அவருக்காக ரசிக்கிறது அதுன்னு ஏதாவது சூழ்ந்துருவான்னு இது. ஆனால் அவர் சிங்கிள் கான்வாயில் இப்போ போகிறார். ஜெயலலிதா முதல்ல ஆடினாங்க, ஓவர் ஆட்டம். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, சிங்கிள் கான்வாய்க்கு மாறினாங்க. அதுதான் நல்லது. நீங்கள் நினச்சதெல்லாம் கரெக்டு, நம்ம சொல்கிறதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னா தப்புங்க. அதனால தான் வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. முதல்வரே தோற்று போகிறார். அதாவது 96 அளவுக்கு மோசம் கிடையாது, ஆனாலும் முதல்வர் தோற்று போகிறார். என்ன காரணம் தெரியுமா? இதே தான், எதையுமே ஏற்றுக்கல. கூட இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்புறது. தோற்று போவீங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்குறான் உளவுத்துறை. உளவுத்துறையே உங்களை ஏமாற்றி தான் இருந்தது 5 வருஷமாக. அந்த ஏமாத்துற உளவுத்துறையாலே சகிச்சிக்க முடியாமல் 60 சீட்டு தான் வரும். 60ன்னு சொன்னால் கோச்சிக்குவார் தலைவர். 80லேருந்து 100 அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் என்ன 80லேருந்து 100 அறிவில்லை உங்களுக்கு? போய் மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணிட்டு வாங்கணும். சொன்னல 140 போட்டு கொடு அப்படின்னு 140. கலைஞர் 2011 நேரு பார்க்குறாரு. நேரு கொடுத்த பேட்டி சொல்கிறார். பார்க்குறாரு எப்படி இருக்குதா, திருச்சிக்கு போகிறார், எப்படியா இருக்குது அண்ணா? நல்லா இதுண்ணா, நல்லா நம்ம திருச்சி மாவட்டம் ஃபுல்லாக நம்ம தானே ஜெயிப்போம். அப்படி இல்லையா, 20 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. உன் தொகுதியை காப்பாற்றிக்கோ. நீங்கள் உண்மையை கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லுவோம். உண்மையை சொல்கிறவனை மூஞ்ச காமிச்சிங்கன்னா பொய் சொல்கிறவன் எல்லாம் உங்களை சுற்றி வந்துடுவான். அதுதான் நடந்தது. இப்போவும் நீங்கள் இதை தான் பண்ணுறீங்க. ஒரு குழுவை போடுறீங்க அவன் ஃபுல்லாக இதில் சொல்லிக்கிறாரு, என்னை பற்றியும் குற்றச்சாட்டு வைங்க, என் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவான்? நேற்று கூட ஒரு ஒப்பாரி வைக்கிறாங்க அறிவாலயத்தில். ஒரு அம்மா வந்து ஒப்பாரி வைக்குது. ஐயோ மாபெரும் தலைவரை தோற்கட்டினா மாபெரும் தலைவர் காமராஜர் அவருக்கு நல்லா தங்கத்தட்டில் வச்சு கொடுத்தாங்க, காப்பாற்றிக்க தெரியல. இந்த மாதிரி வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காதுங்க. அப்பா இறந்து இன்னும் உடனே பெரிய அந்த மக்கள் நல கூட்டணி பிரிஞ்சு போனவங்க வந்து சேர்றாங்க, எல்லாம் சேர்றாங்க. செம்ம வாய்ப்பு. 5 வருஷம் கலைஞருடைய மகன்றதை தாண்டி இவர் கலைஞர் மாதிரி இல்லை, கொஞ்சம் எளிமையானவர், உணர்ச்சி பூர்வமானவர், எளிதில் உணர்ச்சி வசப்படுவார், அன்பானவர், இப்படிலாம் இவருக்கு இமேஜ் இருந்தது. அப்போ ஜனங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இவர் வந்து நல்லா இது பண்ணோம். இவர் வரும்போது தான் அந்த போட்டி கிட்டிலாம் வச்சார்ல, அப்போ இவர் இன்னும் நம்பினாங்க. ஆனால் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஸ்ட்ராட்டஜி சொல்கிறத அவர் செஞ்சார், அதுதான் நடந்தது. அதனால் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் இஷ்டத்துக்கு பண்ணார். சுற்றி அதிகாரிகள் கூட்டம். இப்போது ஜெயலலிதா மாதிரி உணர்ந்துட்டு தலையெடுக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு கம்மி. ஏன்னா இவங்க 2வது இடம் மட்டும் இல்லை, 2வது இடத்துல ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. 24%. 24%, நீங்கள் ஒரு 35க்கு மேலே கொண்டு வரணும். அவங்க 50லேருந்து குறையணும். அதுக்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. கடினமாக உழைக்கணும். அப்போ இப்போ இருக்கிற இந்த ஜென்சி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஜென்சி தான் சொல்லிட்டேன்ல அவ்வளோ நேரம். அந்த மாதிரியான வியூகங்கள்லாம் செல்ஃப் எடுக்காதுன்றீங்களா? எடுக்காதுங்க. இப்போவும் அவங்கள்ட்ட ஜென்சியாக இருக்காங்க. ஜென்சின்னு அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அது ஜென்சின்றாங்க. இதுக்கு 5 வருஷத்தில் என்னைக்காவது இந்த மாதிரி கூட்டம் வந்து அறிவாலயத்தில் கூட்டம் நடத்தியிருக்காங்களா? விஜய் வந்தது அப்புறம் தானே தெரியுது. அறிவாலயத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் சாதாரண மக்களுக்கு யாருக்காவது கல்யாணம் நடந்திருக்கா? அங்கே அசைவம் ஆகக்கூடாது, தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவர்கள் யாருக்காக இருந்தார்கள், என்ன செய்தார்கள், அப்படிலாம் இந்த மாதிரி பல இது. அதனால் அவர்கள் தங்களை தாங்களே மீண்டும் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். கட்சியை மீண்டும் பழையபடி கொண்டு வரணும்னா 3 கலைஞர் அளவுக்கு வேலை செய்யணும். நீங்கள் ஒரு கலைஞர் அளவு கூட இன்னும் நெருங்கலை.
நான் அதனால தான் என் ட்விட்டரில் கூட போட்டேன், டெய்லி 3 முறை கலைஞர் படத்தை பார்த்து வருவோம். நம்ம பார்த்து பார்க்க தான் ஓ நம்ம தலைவர் இப்படிலாம் பண்ணா. முதல்ல கீழே இருக்கிறவன்ட்ட எளிமையாக பழகணும். அறிவாலயத்துக்கு தினந்தோறும் வரணும். இப்போ வராராம். ஏன்னா வீட்டில் இருந்தால் அண்ணி ஏதாவது சொல்லினே இருப்பாங்க, சும்மா உட்காந்துருக்கீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ தான் முரசொலிக்கு போகிறாராம், அறிவாலயத்துக்கு வராராம். இது என்ன 5 வருஷம் கழிச்சு தான் அந்த ஞானோதயம் வருதா? இப்போ அப்புறம் கட்சிக்காரர்களை வர வைக்கணும், எல்லார்ட்டையும் பேசணும், எல்லாரையும் நெருக்கமாக வர வைக்கணும். அப்போ 10 பேர் 10 சொல்லுவான், மாவட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்குவான். அப்புறம் என்னென்ன பிரச்சனைன்னு. இன்னொன்று, உண்மையான பிரச்சனைக்கு மட்டும்தான் தாவேகா அடிக்கணும். தேவையில்லாத இந்த கிடைக்கிற கேப்லாம் இந்த இவனு கிடைக்கிற கேப்லாம் அடிச்சிங்கன்னா அவன் தப்பிச்சுக்குவான். எப்படி தப்பிச்சுக்குவானா, இப்போ அப்பா பார்த்தாலும் தான் சொல்ல ஒரு உண்மை புலி வருதுக்கு அதுதான். அதனால தான் சொல்கிறேன். சரிங்க சார், இறுதியாக ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்கிறேன். தாவேக்கா ஊடகங்களை வந்து நசுக்குதா சார்? தாவேகா ஊடகங்களை நசுக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்ற ஒரு இது வந்திருக்குது. ஆனால் நசுக்குதானா ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நடவடிக்கையை எடுக்கிறாங்க. அது வந்து நான் இப்பவும் சொல்கிறேன், அரசை விமர்சிப்பவர்கள் மீது கைது நடவடிக்கை, அந்த பெண்களை பாலியல் ரீதியால் பெண்களை அவதூறு பண்ணுறதில் நான் வரல. அதெல்லாம் வந்து அரசியல் கிடையாது, அது விமர்சனமும் கிடையாது. அரசை விமர்சனம் பண்ணுறவங்க மேலே உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் வழக்கு போடுங்க, டெஃபர்மேஷன் கேஸ் போடுங்க, இல்லை விளக்கம் கேட்டு சம்மன் கொடுத்து வர வச்சு அதை நீக்குன்னு சொல்லுங்கள். அதுதான் செய்யணும். அதை விட்டுட்டு கைது நடவடிக்கை அதெல்லாம் போனால் முந்தைய அரசுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு இந்த அரசு கேபிள்லேருந்து பிடுங்கி வேற இடத்துக்கு போடுறது, அதெல்லாம் வந்து சரி நம்புவோம், டெக்னிக்கல் ஃபால்ட்டை நம்புவோம். இனிமேல் நடக்காமல் இருக்கட்டும். நாங்கள் நினச்சிருந்தா கலைஞர் டிவி சன் டிவி எடுத்துக்க மாட்டோமா அப்படின்னு அவங்க தானே எங்களை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான வாதம் வர வைக்கிறாங்கல்ல அவங்க வைக்கிறாங்க. ஆனால் கலைஞர் டிவியும் சன் டிவியும் எத்தனை பேர் பார்க்குறாங்க? சன் டிவி ராஜாக்கா இருந்த காலத்தில் எல்லாரும் சன் டிவியை பார்ப்பாங்க, அனைத்து அலுவலர்களுக்கும் இருக்கும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு பலர் வந்துட்டாங்க. சன் நியூஸுன்றது இன்னைக்கு திமுக சேனல், இன்னொரு கலைஞர் டிவியாக மாறி போச்சு. பல விஷயங்கள் பொய் தகவல்கள். ஜான் பிரிட்டோ மேட்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஜான் பிரிட்டோ கொடுங்கூரை சேர்ந்த 40 வயது ஜான் பிரிட்டோ. இந்த ஜான் பிரிட்டோ 57 வயது கோயம்புத்தூரை சேர்ந்தவர் லீமரோஸ் தம்பி. ஆனால் இவர்கள் செய்தி போடுறாங்க. அதற்கு பிறகு அந்த செய்தியை அழிக்கிறாங்க. ஆனால் அந்த செய்தி பரவச்சு அழிச்சது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஜான் பிரிட்டோ யோகியர்னா நான் சொல்ல வரல, அவர் மேலே அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது, அது லாட்டரி சம்மந்தமான வழக்கு. ஆனால் ஒரு பெரிய போதை இதோட சம்மந்தப்படுத்தி ஜான் பிரிட்டோ போட்டு அதில் அமைச்சர் ஆதவர்ஜுனா அதை போட்டு அவருடைய மனைவி இதில் சம்மந்தமே இல்லை, பொது வாழ்க்கையில் இல்லாதவங்க, அவங்க ஃபோட்டோவை போட்டு இதெல்லாம் எப்படி? அப்போ தேவைப்பட்ட விஷயங்களை அடிக்காமல் தேவையில்லாத விஷயங்களை அடிக்குது. அந்த இதை வந்து இவங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கலைங்க. சன் நியூஸ் மேலே பெருசாக இது பண்ணி அந்த வகையில் பார்த்தா அவர்கள் நியாயமாக தான் நடக்கிறாங்க. அதனால் இந்த அரசு நியாயமாக நடக்கும்னு நம்புகிறோம். இந்த இதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறதையும் நம்புகிறோம். இனிமேல் நடக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். சரிங்க சார், பல்வேறு செய்தியில் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.